உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2024 வருடம் பிப்ரவரி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக கன்னிராசி அன்பர்களே, பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன். ஒரு ஜாதகத்திலும் சரி, ஒரு ராசியினுடைய அமைப்பிலும் சரி, அந்த லக்னமோ அந்த ராசியினுடைய அதிபதியோ உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடையும் ஒரு சிறப்பம்சம் அது கன்னிராசிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த கன்னிராசியில் மட்டும்தான் அந்த இடத்துல உச்சம் ப்ளஸ் ஆட்சி புதன் பகவான் அடைவார். அவர் ஏற்கனவே புத்திக்கும் சரி, கூர்மையான சிந்தனைக்கும் சரி, அவர் ரொம்ப ஆற்றல் மிக்க, அறிவு ஆற்றல் மிக்கவர். அப்போது அந்த ஆற்றல், அந்த புத்திசாலித்தனமும் அந்த செயல்திறனும் இது எல்லாமே நிறைஞ்ச கன்னிராசி அன்பர்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. இருக்கா இருக்கு, இல்லையா இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க. எதையும் ஒரே செகண்டில் ஒரு விஷயத்தை பார்த்தா மற்றவங்களுக்கு தெரியாத சில குறைகள் கூட அதை அழகாக கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு கிளியராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் நேர்மையாக இருப்பீங்க. உங்ககிட்ட பழகக்கூடியவங்களும் அதே போல் இருக்கணும்னு நினைப்பீங்க. இங்கே பிரச்சனையே அதுதான். அதனால தான் பலவித சிரமங்களுக்கும் நீங்கள் ஆளாகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எங்கேயுமே எந்த தப்பு செஞ்சு எங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. மற்றவங்களை நம்பி பாதிக்கப்பட்டதில் தான் அதிக அளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அர்த்தாஷ்டமச்சனி ப்ளஸ் பஞ்சமச்சனி இது கண்டினியூவாக நடந்துட்டு இருந்தது. இதனுடைய விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் பலவித மன உளைச்சலையும் மன குழப்பங்களையும் உண்டாக்கிடுச்சு. இதனுடைய விளைவுகள் என்ன ஆச்சுன்னா, முதலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த பாதிப்புகள் கொடுத்தது. அந்த தொழில் எப்படின்னா, சிலர் பூமி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, அதுவும் பிளாக் ஆகி நின்று இருக்கும். சிலர் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, அது போட்ட பணம் அப்படியே தேங்கி நின்று இருந்திருக்கும். அடுத்தது இன்னைக்கு தொழிலில் அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகணுன்றது 1க்கு 2 ஆக்கணுன்ற முயற்சிகள் எடுத்து அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் பல பேர். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அற்புதமாக வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வியப்படையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருந்தது. மற்றவங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர் சரிவுகளால் மன உளைச்சல்களுக்கு ஆளாகி இன்னைக்கு எங்கே என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை, வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஆக இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து பயிற்சியாகி உச்சம் அடைகிறார். இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத பாக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களது 6ஆம் இடத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5இல் இருக்கக்கூடிய சூரிய பகவான், அவர் சனி இருக்கக்கூடிய வீட்டில் கும்பத்திற்கு மீண்டும் அவர் பயிற்சியாகி 14ஆம் தேதி போகிறார். அப்போது 6ஆம் இடத்துல சனி நிற்கிறதே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஏன்னா இது மீண்டும் 30 வருஷம் கழித்து தான் இந்த அளவுக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும். அதே போல் இந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது கெட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அந்த யோக அமைப்பு இங்கு கிடைக்குது உங்களுக்கு. ஆக சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவதே மிகச்சிறந்த யோகம். ஆக மொத்தத்தில் இந்த கால அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் அதே மகரத்திற்கு வந்துடுவார். ஆக இதில் புதன் பகவான் மட்டும்தான் 20ஆம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். அப்போது கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவை நினச்சி பல இழப்புகளையும் பல பாதிப்புகளையும், ஒரு மனுஷன் என்னென்ன இழக்கக்கூடாது அவ்வளோ இழப்புகளை சந்தித்தவங்க நீங்கள்.
அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்கள் அதை நினச்சி இப்போ வரக்கூடிய இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய முயற்சிகளை மூவ் பண்ணுங்க. திடீர் மாற்றங்களும் திடீர் மாறுதல்களும் நல்ல இலக்குகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை வந்து அடையும். அதனால் எந்த விதத்திலையும் உங்களுடைய கால நேரத்தை வீணாக்காமல் முயற்சி செய்தீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. அதில் நடந்த துரோகங்களை சரி பண்ணிடுவீங்க. வாழ்க்கையில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் எந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் நேர்மை எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்க உங்களை தான் பயன்படுத்தி இருக்காங்களே தவிர உங்களுக்கு யாராலையும் எந்த மேன்மையிலும் இங்கே நடக்கலை. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போது இந்த தொழிலில் இன்றைக்கி முதலாளியாக இருந்து நீங்கள் சம்பளம் கொடுக்குற இடத்துல இருந்து உங்கள்கிட்ட வாங்குறவங்களுக்கு இருக்கிற திருப்தி சந்தோஷம் கொடுக்குறவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போது அந்த நிலை மாறி வரக்கூடிய தருணங்களில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. ஒவ்வொரு மாதம் கடக்கிறதே பெரிய விஷயமாக நினச்சி கடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷத்தோடு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும். வேலையில் உங்களை மாதிரி மன உளைச்சல் அடைஞ்சவங்க இல்லை. ஏன்னா இருந்த வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழல். அது மட்டும் இல்லை, நீங்கள் கை கொடுத்து யாரை மேலே தூக்கி விட்டீங்களோ, யாருக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்களோ, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுனவங்களே இன்றைக்கி உங்களுக்கு உபத்திரமாகி உங்களுக்கு துரோகங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நீங்கள் யதார்த்தமாக இருக்கக்கூடியது இது மற்றவங்களுக்கு தொந்தரவு. அந்த தொந்தரவால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேர் புகழ் நம்பிக்கை நாணயம் இந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் உருவாக்கி அந்த பாதிப்புகளால் இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்தா தூக்கம் இல்லை. 2 மணி ஆனாலும் சிந்தனைகள் தான் எனக்கு போயிட்டுருக்கு, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் இதை சார்ந்த விஷயங்களில் அழகாக சரி செய்து வெளியில் வரப்போகிறீங்க. அது மட்டும் இல்லை, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாமான்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளானவங்க பல பேர். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மீண்டும் நீங்கள் சரி செய்து அந்த இடத்துல ப்ரொமோஷன் அடையக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிடுவீங்க. இது நடக்கும். அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்க கடந்த காலகட்டங்களில் பல இழப்புகளை சந்தித்து பல நஷ்டங்களை சந்தித்து இன்றைக்கி நிறைய பண நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. மீண்டும் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஒரு வாய்ப்பு அமையுமா, நம்ம சாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் கிடைக்குமான்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்குண்டான அமைப்புகள் இங்கே நடக்கும், நடந்தே தீரும். கவலைகள் வேண்டாம். அடுத்தடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. முயற்சியை பலப்படுத்துங்க. உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானது பார்வை உங்களது அஷ்டமத்தில் விழுறதுனால கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். திருமண வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கைகூடி வரும். கடந்த காலகட்டங்களில் எல்லாம் முடித்து மணவர வரைக்கும் போய் கூட வெளியில் வந்தவங்க சிலர், இன்னும் என்கேஜ்மெண்ட் பண்ணி அதையும் விட்டு வெளியில் வந்தவங்க சிலர், ஏன் முயற்சிகள் எத்தனை முறை எடுத்தாலும் தோல்விகளையே சந்திச்சிட்ருக்கிறேன், என்னன்னே தெரியல, இதை விட்டு என்னால் வெளியில் வர முடியுமா, நான் மீண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைக்க முடியுமா, என்னை விட குறைவான வயதில் இருக்கிறவங்க இன்றைக்கி நல்ல இலக்கு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை விட்டு வெளியில் வந்து சாதிக்கக்கூடிய அமைப்பும் திருமண வாய்ப்பு அமையக்கூடிய அமைப்பு இங்கே அமையும். இந்த காலகட்டங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய சூழல், ஏன்னா அந்த அஷ்டமத்தில் இருந்த அந்த குரு பகவான் கூட உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கலை. ஆனால் அவர் குடும்பஸ்தானத்தை இப்போ பார்க்குறார். அதனால் திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் சூழ்நிலைகள், ஏன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துலேருந்து குடும்பத்தில் பலவித சிக்கல்களை உங்களுக்கு உருவாக்கிட்டார். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் மீண்டு வெளியில் வருவீங்க, சரி செய்திருவீங்க, ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்து நல்ல வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, ஏற்கனவே எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க, அந்த டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் மீண்டும் வேற ஒரு திருமணம் அமைச்சு ஒன்றா வாழ்ந்து நான் பட்ட அவமானத்துக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல இலக்கை அடையணும்னு நான் நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லா விதத்திலையுமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். உங்கள் மனசு நிறைய எவ்வளோ இழப்புகள் சந்தித்தாலும் எவ்வளோ மன உளைச்சல் செஞ்சாலும் இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு குறையலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உச்ச வீடாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களால் வந்து பார்க்கும் பொழுது இவ்வளோ பாதிப்புகளையும் பட்டும் கூட
சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க, கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவீங்க, நல்ல இலக்கை அடைவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் வரக்கூடிய காலங்கள் இந்த 2024 உங்களுக்கு ஒரு அருமையான வருடமாக இருக்கும். அதற்கு முதல் படியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு திருமணமாகி பல வருஷங்கள் ஆயிடுச்சிங்க, புத்திரபாகியம் இல்லை, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, என்னென்ன தெரியல, தடை ஆகிட்டே இருக்கு. மாற்றங்கள் கிடைக்குமா, மாறுதல்கள் உண்டாகுமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அதை சார்ந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக கூடிய காலமாக இது அமையும். முயற்சிகளை பலப்படுத்துக. தந்தை வழி சொந்த பந்தம் உற்றார் உறவு ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகாக சரி செய்து மீண்டு வெளியில் வருவீங்க. ஆரோக்கிய ரீதியில் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கழுத்து ப்ளஸ் முதுகெலும்பு சார்ந்து இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல சில பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு ஒரு மேன்மைகள் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். தானாகவே சரியாகக்கூடிய ஒரு கால அமைப்பு வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு அமையும். அது மட்டும் கிடையாது, 50 வருடத்திற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் பாதிப்புகள் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும். மருத்துவ ரீதியில் தேவையில்லாத செலவினங்களும் இருந்திருக்கும். இது சரி செய்து மீண்டு வெளியில் வருவீங்க. ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைவீங்க. மொத்தத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு லெவலையும் தாண்ட மீண்டும் பிரச்சனைகள்னே கடந்த காலகட்டங்களில் வந்துட்டீங்க. அந்த எல்லாத்துக்குமே ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் இந்த வருடம் உங்களுக்கு அமையும். கவலைகள் வேண்டாம். அதே சமயம் இத்தனை வருஷமாக உழைச்ச பாடுபட்டேன், நிறைய கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி தொழில் ரீதியில் நான் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனால் என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வீடு அமைக்க முடியல, எனக்குன்ற ஒரு பூமியை வாங்க முடியல அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அமைப்பீங்க. நல்ல இலக்கை அடைவீங்க. வேலையிலே ரொம்ப உழைச்சி கை நிறைய சம்பாரிச்சும் கூட இன்றைக்கி வரைக்கும் சுமைகள் தான் அதிகமாக இருக்கே தவிர உங்களுக்குன்ட்டு ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைகளை சந்திச்சிட்ருக்கிறீங்க. அந்த வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் நினைச்ச இலக்கை அடைவீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைகளில் அவங்க எடுத்த முடிவுகளும் உங்களுடைய பேச்சு வார்த்தையை மீறி இன்னைக்கு அவங்க ஒரு செயல் செய்யக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. அதையும் சரி செய்திடுவீங்க. இன்னும் சிலர் திருமணங்கள் பிள்ளைகளுக்காக முயற்சி எடுத்து தடைப்பட்டு நிற்குது, வேலை வாய்ப்புகள் தடைப்பட்டு நிற்குது, என்னன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அமையும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு அற்புதமான மேன்மையை அளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்குமே உங்களுக்கு 4 சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு பகவானால் பெரிய இலக்குகள் அடைவீங்க. 12ஆம் இடத்துல குரு பகவானது பார்வை வெல்றதுனால வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கைக்கூடி வரும். மேலும் உங்களது வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்கள் வாழ்கிறதே உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மனைவி மக்களுக்காகவும் தான். அப்படி பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்காக செய்த திருமண வாழ்க்கையில் சிலருக்கு பாதிப்புகள் உண்டாகி அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலேன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது சரி செய்யக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த காலகட்டம் அமையும். பிள்ளைகள் திறமசாலியாக இருந்து இன்றைக்கி நல்ல தொழிலில் நுணுக்கமாக இருந்துமே இன்றைக்கி சரிவுகளை சந்திச்சிட்டாங்க, மீண்டும் அவங்க வளர்ச்சி அடைவாங்கன்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய பெற்றோராகிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். மேலும் வெளிநாட்டில் இருந்து வேலையில் நான் ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா இருந்தேன், ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல, மற்றவங்களை நம்பி இன்னைக்கு எனக்கு தேவையில்லாத சிக்கலும் மன உளைச்சலும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பலவிதமான சிரமங்களுக்கு ஆளாயிட்டேன், குடும்ப ரீதியில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டேன், இது எப்படி மீண்டும் சரி செய்ய முடியுமா, ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திருவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். வழக்கு அதே நேரத்தில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் பூமி சார்ந்த சிக்கல்கள் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் 4ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய அந்த குரு பகவானது பார்வை உங்களுடைய அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைச்சு கொடுத்துரும். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை இது ஒரு பொற்காலமாக அமையும். இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்கும், அந்த ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்கும். அந்த திசாபுத்திகள் மட்டும் இல்லாமல் சர்வாச வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் அங்கே பெற்றிருக்கின்றது பொறுத்து தான்
இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா, குறைவாக கிடைக்குமா, இல்லை அதிகமாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது 100% உங்களுக்கு வெற்றிகள் அளிக்கும். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.